மக்களே வாவ் 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 வேற லெவல்ல இருந்துச்சுங்க. எனக்கு எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சோ அதே அளவுக்கு அவ்வளோ பயம் இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்றனாலயோ இல்ல போன் எடுத்துட்டு பக்கத்துல போறனாலயோ என்னன்னே தெரியலங்க, அவ்வளோ பயமா இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டா நம்ம ராமேஸ்வரம் தாங்க. என் கண்ணில் தண்ணி வர அளவுக்கு எமோஷனுங்க, அப்படி இருக்கு. ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் இன் வேர்டுங்க, வார்த்தையில சொல்ல முடியல இதெல்லாம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் நம்ம கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தாங்க இருக்கோம். பல நாட்களா இந்த ட்ரெயினை ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் பார்ஷியலி ஒரு சின்ன டிஸ்டன்ஸ்ல கேன்சல் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் இப்போ அந்த பார்ஷியல் கேன்சலேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்டினேஷன் வரைக்கும் போகுதுங்க. எஸ், நீங்க ஆல்ரெடி டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்துருப்பீங்க. நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வீக்லி எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு நம்ம பயணத்தை தொடங்க போறோங்க. ஒரு சூப்பரான ஜேர்னியா இருக்க போகுதுங்க. இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பயணங்க. பிகாஸ் நான் இது வரைக்கும் ராமேஸ்வரம் பாம்பேன்ல டிராவல் பண்ணதில்லை. ட்ரெயின்ல பஸ்ஸில் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். நம்ம வண்டியில போனா ராமேஸ்வரம் 5:45 ரீச் பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு நம்ம வீடியோல என்னத்தை பார்க்க போறோம்னா, இந்த கோயம்புத்தூர் வண்டியில போய் ராமேஸ்வரம் பாம்பேன் பாலத்தை காலையில கிராஸ் பண்றது எப்படிங்கிறதாங்க பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா வாங்க. அப்படி நம்ம காஃபி நம்ம பின்னாடி தெரியுங்களா பேக்ரவுண்ட், இந்த ஷாப்ல டீ குடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாங்க. நம்ம வண்டி கரெக்டாக 7:45 கோயம்புத்தூர்லேருந்து டிபார்ட் ஆகுங்க. எஸ், இங்கே தான் நம்ம காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஆப்போசிட் ஜங்ஷனுக்கு போக போகிறோங்க. மணி கரெக்டாக 6:40 ஆச்சு, 6:50 ஆச்சுங்க. அண்ட் மக்களே, இன்னைக்கு நம்மளோட பயணம் ஒரு அன்ரிசர்வ்ல தாங்க இருக்க போகுது. பிகாஸ் நான் டிக்கெட் புக் பண்ணல. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஸ்பெஷலான விஷயம் நம்ம ட்ரெயினுக்கு இருக்குங்க. நான் உள்ளே போய் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியதுங்க. நான் லாஸ்ட் டைம் புதுக்கோட்டை திருப்பூர் வண்டி பண்ணும்போது இந்த வண்டியில் தான் காரைக்குடி போயிருந்தேன். ஸோ அப்போயே முடிவு பண்ணது தான், உன்னை நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் விட்டுட்டாங்கன்னா ஃபஸ்ட் ஷோ எடுக்கிறோன்னு நினச்சி ஸோ வந்தாச்சு. அப்படியே நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் 165 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே போகலாமா வாங்க. எஸ், ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ். எஸ், கரெக்டாக ஒரு 165 ரூபாங்க. அப்படியே எடுத்துகிட்டு போவோம். ஆக்சுவலி நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரே நாள் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தாங்க டியூஸ்டே ஒரு நாள் ஆப்ரேட் பண்ணுறதுனால இன்னைக்கு தான் நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பாம்பன் வழியாக போக போகுதுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியது இருக்குங்க. அதுவும் வாரத்தில் ஒரு நாளுங்கனால இந்த வண்டிக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்குங்க. ஸோ பார்க்கலாம், வண்டி கொண்டு வந்திருப்பாங்கன்னு தெரியல. மணி 7 ஆச்சு. நான் 3/4 மணி நேரத்தில் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க. கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் 16618. எஸ், இதே ட்ரெயின் தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்டு போயிடலாங்க. கண்டிப்பாக செம்ம டிமாண்டாக தான் இருக்கும், பார்க்கலாம். மக்களே, பின்னாடி இருக்கிற அண்டிஸ்டன் பார்த்தோம்னா செம கூட்டமாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் போகலாம் நம்ம. இங்கே பார்த்தீங்களா மக்களே, செம்மையாக இருக்கலாங்க. கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் செகண்ட் ஏசி. ஆக்சுவலி மக்களே, ஸ்லீப்பர் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கும்போது ஒரு 34 என்னமோ வெயிட்டிங் லிஸ்ட்டுங்க. பட் தேர்ட் ஏசியில் அவைலபிலிட்டி இருக்குது. பார்ப்போம். நெக்ஸ்ட் முன்னாடி போய் பார்க்கணும் அண்டர்ஸ்டாண்ட் எந்த நிலமையில் இருக்குன்ட்டு. மக்களே, அந்த முக்கியமான விஷயம் இதுதாங்க. எஸ், இருங்க, டீசல் லோகோ கப்பிள் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த விஷயத்த சொல்கிறேங்க. மக்களே, நம்ம கோயம்புத்தூர் இதெல்லாம் அபூர்வங்க. எஸ் மக்களே, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அது இதே தாங்க. நம்ம கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து
ஃபர்ஸ்ட் டீசல் லோக்கோவோட ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிளம்புதுங்க. அது நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் தாங்க. எங்கேயுமே லோக்கல் சேஞ்ச் இருக்க போறது இல்ல. திருச்சியில இருந்தாங்க நமக்கு ரூட்டு, சூப்பரான ரூட்டு, ஒரு தரமான ரூட்டு. வண்டி கிளம்பட்டும். நான் அண்டர் போய் பார்த்தேன், ஒரு சீட் இல்ல. ஸோ இன்னைக்கு ஸ்டாண்டிங் தான் ஃபுல்லாமே. அப்புறம் வந்து நான் போக போக நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறோம், இன்ஃபர்மேஷன். எப்படி நம்ம இந்த வண்டியில போனா காலையில சன்ரைஸ் ஆகும்போது நம்ம பாம்பேன்ல கிராஸ் பண்ணலான்ட்டு அது ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அண்ட் மக்களே, இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் யாரு புல் பண்ணிட்டு போக போறாங்கன்னா ஜிஓசி லோகஷெட்டோட WDP 40 தாங்க என் கவர் பண்ண போறாங்க. இங்க எந்த விதமான லோக்கல் ரிவர்சல் இல்லை, லேக் ரிவர்சல் இல்லைங்க. ஸோ வேற லெவலுங்க மக்களே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி டீசல் லோக்கோ எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேங்க. உங்களுக்கு தெரிஞ்சுதான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை தவிர வேற எந்த வண்டி ஓடுறது இல்லைங்க மக்களே. அவ்வளோ செக்கிங் ஒர்க் இருக்குங்க. பிகாஸ் 2.5 வருஷம்னா சும்மாங்களா சொல்லுங்கள். அதுவும் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இது வரைக்குமே வேப் 7 வேப் 4 அந்த மாதிரி லோக்கோஸில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் டீசல் லோக்கோ வேறு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஏகப்பட்ட செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலி நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் டைம் வெர்டிக்கல் பிரிட்ஜை கிராஸ் பண்ண போது பார்க்கலாங்க. ஆரம்பிக்கலாமா? வாங்க. ஷார்ப்பா எல்லாமே ரெடியா இருக்கு. நம்ம வண்டி சிக்னல் போட்டாங்கன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. எஸ் மக்களே, நம்ம நாகர்கோவில் வண்டி கிளம்பிடுச்சுங்க. அன்ரூசத்தை பாருங்க, பக்கா மக்கா செம கூட்டமாக போகுது. ஆக்சுவலி நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமைங்க, ஆனாலும் கூட்டமாக போகுதுங்க. பாருங்க, நம்ம டீசல் லோக்கோ சொல்லிக்கிட்டே போகலாங்க மக்களே. இப்போ நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டீசல் லோக்கோலேருந்து ஹார்ன் கொடுப்பாங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இன்னும் 3 நிமிஷம் தாங்க இருக்கு. ஃபஸ்ட்டு ரன்னுங்க பாம்பேன் வழியா. எஸ், தனது பயணத்தை ஆரம்பிப்போமா? வாங்க ஆரம்பிக்கலாம். ஷார்ப் டைமுங்க. ஷார்ப்பாக 7:45 டிபார்ட் ஆகிடுச்சுங்க. அண்ட் மக்களே, நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துலாங்க. நம்ம ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 16618ங்க. கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வீக்லி எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட 506 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுங்க. அப்படியே ஸ்லோவாக இருகுற ஸ்கிப் பண்ணிட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் வந்தே பாரத் ஸ்பீடாக போகும்னு நினச்சேன், பட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க.
எஸ் மக்களே, திருப்பூர்ல பாப்போம் எவ்வளவு க்ரௌடு ஏறுறாங்கன்ட்டு. எஸ் மக்களே, திருப்பூர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:37, ஒரு 13 நிமிஷம் டிலேல வந்திருக்காங்க. ஆக்சுவல் 8:23 வர வேண்டியது ஒரு 13 நிமிஷம் டிலேல வந்திருக்குங்க. அண்ட் மக்களே, நம்ம ட்ரெயினில் கோச்ல பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 3 அண்டு சார், கடைசியில் 2, ஃபர்ஸ்ட்ல 1 இருக்குங்க. அப்புறம் வந்து எஸ்எல்ஆர் ஃபர்ஸ்ட் 1 லாஸ்ட் 1 இருக்கு. அப்புறம் ஸ்லீப்பர் கோச் பார்த்தீங்கன்னா 9 கோச் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஏசி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 கோச் இருக்கு. அண்ட் செகண்ட் ஏசி ஒரு கோச் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஏசி நம்ம வண்டிக்கு இல்லைங்க. அண்ட் மக்களே, ஈரோடுக்கு அப்புறம் ரூட் அப்படியே டைவர்ட் ஆயிடும். நம்ம இங்கிருந்து ரைட்டில் கட் ஆகி கரூர், திருச்சி அந்த வழியாக நம்ம புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை ரோடுனாவே எனக்கு ரஸ்தா தாங்க ஞாபகம் வருது. அந்த வழியாக நம்ம பரமக்குடி, ராமநாதபுரம், மண்டபம், அப்புறம் ராமேஸ்வரம் ரீச் ஆவாங்க. அதுக்குள்ளே இங்கே ஃபுட்டு வாங்குறதுக்கு ஒரு சூப்பரான பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஈரோடு தாங்க. வேணுன்னா நம்ம கோயம்புத்தூரில் வாங்கிடலாம். இப்போ நான் வந்து ஈரோட்டில் தான் ஃபுட்டு வாங்கி உள்ளே போக போகிறேங்க. பாருங்கள், வண்டி ஃபுல்லுங்க. இங்கே பாருங்கள் ஒன்று. அண்ட் மக்களே, ஈரோட்டில் க்ரூ சேஞ்ச் வேறு இருக்குங்க. என்ன இருக்குண்ணா? சப்பாத்தி, இட்லி, தோசை, பிரியாணி. எவ்வளோண்ணா சப்பாத்தி? எவ்வளோண்ணா? 60 கொடுங்க ஒரு சப்பாத்தி. எஸ், ஈரோட்லேருந்து கிளம்பியாச்சுங்க. இனி அப்படியே டைவர்ஷன் ஆயிடுவோம். மக்களே, 4 சப்பாத்தி, கடலைக்கறி 150 கிராம்ஸ், டோட்டலி ஒரு 60 ரூபா ஆச்சுங்க. பார்ப்போம், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க.
என்ன ஒரு ஃபாஸ்ட் கிராசிங் மக்களே. எஸ், கடலூர் போர்ட் மைசூர் வண்டி தாங்க. மரண ஸ்பீடுங்க. எஸ் மக்களே, கரூர் கரெக்டாக 10:42 வந்திருக்காங்க. ஒரு 9 நிமிஷம் டிலேங்க. மக்களே, கரூரில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வேண்டியதுங்க. என்னன்னா, இந்த வண்டிக்கு வந்து ரேக் ஷேரிங் இருக்குங்க. ஒரு நாள் தான் நம்ம கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மற்ற நாள் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ராஜ்கோட் எக்ஸ்பிரஸ் அந்த வண்டி ரேக் ஷேர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டியூஸ்டே வந்துட்டாங்கன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வெட்னஸ்டே வந்துடுவாங்க. அதே மாதிரி அந்த வண்டி தேர்ஸ்டே கிளம்பி நெக்ஸ்ட் மண்டே கோயம்புத்தூர் ரீச் ஆகுங்க. இப்படிதான் இந்த ஷெடியூலுங்க வண்டிக்கு. ஸோ இந்த நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வந்து ராஜ்கோட் எக்ஸ்பிரஸ் கூட ரேக் ஷேரிங் இருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. எஸ், நம்ம தூத்துக்குடி வண்டி வராது. அவர் வந்துட்டு தான் நம்ம போக முடியுங்க. பிகாஸ் இந்த ஈரோட்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்குமே சிங்கிள் ட்ராக் தாங்க. அப்போ வரட்டும் வண்டி. இனி நெக்ஸ்ட் நமக்கு திருச்சிராப்பள்ளி தாங்க. திருச்சிராப்பள்ளியிலேருந்து உனி மேஜராக ஸ்டாப்ஸ் மட்டும் தான் காட்டேன். பிகாஸ் இதுக்கப்புறமே டல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம கிளம்பும் போதே டல் ஆயிடுச்சு. 2-3 கிராசிங் காமிச்சிருப்பேன். மிச்சம் எல்லாமே ஸ்டேஷன் கிராசிங்கு, அப்புறம் ஸ்டேஷன் ஸ்கிப்பிங் எல்லாம் காமிச்சிருப்பேன். உனி திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி, தேவக்கோட்டை, சிவகங்கை மறந்துட்டேங்க. சிவகங்கை போய் அப்புறம் பரமக்குடி, ராமநாதபுரம், பாம்பன்னே வருது. மண்டபம், ராமேஸ்வரம்ங்க. எஸ், திருச்சி பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 12 மணிக்கு வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நான் தூங்க போகிறதில்ல. அண்ட்ரஸில் எங்கே போய் தூக்க வரப்போகுது. ஸோ ஸ்டேஷன்ஸை மட்டும் காட்ட போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான தருணங்க. ஆக்சுவல் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஒரு 5:30 ரீச் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி இந்த புது பாலம் வர்டிகல் பாம்பன் பாலத்தில் இன்னைக்கு தான் நம்ம கோயம்புத்தூர் வண்டி வந்து ஃபர்ஸ்டாக போக போகுது. ஆனால் என்ன குறைன்னா நம்ம 4:30 மண்டபத்துலேருந்து கிளம்பிடும். ஒரு 5-5:30 பாம்பன் தாண்டி போயிடும். ஸோ அதனால இந்த நைட் வியூ மட்டும் தான் பார்க்க முடியும். விடிய கால வியூ வந்து எப்படி பார்க்கலாம்னா இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ
இதுக்கப்புறம் மறக்காம கண்டினியூ பண்ணி பாருங்க. ஒரு ஸ்டாப்ல இறங்கி நம்ம ஒரு 1 hour ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வேற ட்ரெயினை பிடிச்சி போக போறோம். நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, பட் வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். அண்ட் மக்களே, டிவிஷன் மாறினால க்ரூ சேஞ்சிங்க. இங்க க்ரூ சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா? நம்ம சிபியில் அவ்வளோக்கா லைட்டிங் தெரிலங்க. ஓ, இது WDP 4Dங்க. நான் வந்து 40 நினச்சேன், 4D. ஒரு சின்ன கரெக்ஷனுங்க. நான் போய் டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன், பட் இப்பயும் தெரிஞ்சுக்கோங்க. மக்களே, நம்ம பொதிகை எக்ஸ்பிரஸ்ங்க. பொதிகை அதிவிரைவு வண்டி. எல்லா வண்டியிலையும் க்ரௌடு தாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் வேறு, சரி வீக் டே தான், அப்புறம் எவ்வளோ க்ரௌடுன்னு தெரிலைங்க. பொதிகை மக்களே, இதுக்கப்புறம் கவர் பண்ணுற ஊர் எல்லாமே ரொம்ப மேஜரான ஏரியாங்க. கோயம்புத்தூர்லேருந்து கனெக்டிவிட்டியே இந்த ஏரியாக்கெல்லாம் இல்லை. பட் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப மிட் நைட் 1 o'clock 2 o'clock கவர் பண்ணுறனால அந்த ஏரியாவுக்கு இந்த ட்ரெயினை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க மக்கள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், காரைக்குடியெல்லாம் 2 மணிக்கு போகுதுங்க. காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை இதெல்லாம் ரொம்ப மேஜரான பிளேஸு. பட் இந்த ட்ரெயின்ஸ் ரொம்ப சீக்கிரம் போகிறனால பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. பக்கத்தில் வர முடியாது. காரைக்குடி கரெக்டாக 1:55 வந்தாச்சுங்க. 56.
எஸ் மக்களே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ராமநாதபுரம் தாங்க. ராமநாதபுரத்துக்கு அப்புறம் மண்டபத்தில் நம்ம டிபார்ட் ஆகணும். மண்டபத்தில் கரெக்டாக ஒரு 4:30க்கெல்லாம் போயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மண்டபத்தில் இறங்கிட்டு என்ன பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேங்க. மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக இங்கே நின்றுட்டுருக்கோம். ஏதாவது 2 வண்டி கிராஸ் ஆக போகுதுங்க. எதனாலனே தெரிலங்க. இவ்வளோ ஸ்லாக் இருக்கிறதுனால ஒரு வேளை இவனை தள்ளி போடுறாங்களா என்னன்னு தெரில. இப்போ இந்த தாம்பரம் ராமேஸ்வரத்தை வந்து நம்ம அங்கேயே பார்த்துருந்தோம். மக்களே, அண்ட்ரஸ் எல்லாம் அநியாயத்துக்கு காலியாக இருக்குங்க இந்த வண்டியில். எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிலே வேறு 1 hour ஆயிடுச்சுங்க. கரெக்டாக 4:20க்கு கிளம்ப வேண்டியது. சரி, 3:20க்கு கிளம்ப வேண்டியது. மணி 4:20 ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்ப்போம் என்ன ஆகும்ன்ட்டு. ராமநாதபுரம் கரெக்டாக 4:58க்கு வந்துருக்கோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிலேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே பாம்பனில் இறங்கிடுவோம். அதுக்கப்புறம் தான் ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் நடக்க போகுது. நம்ம வண்டி கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ஃபர்ஸ்ட் டைம் பாம்பன் வச்சு கடக்க போகுது. பார்க்கலாம் வாங்க. பட் நம்ம தான் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம பாம்பனில் இறங்கி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இதுக்கு பின்னாடி வருவார். போட்மேனில் போக போகிறாங்க. அந்த வண்டி 6:50க்கு போட்மேல் வந்து மண்டபம் நிற்கும். அதில் ஏறி நம்ம பாம்பனை சன்ரைஸ் இருக்கும்போது நம்ம கிராஸ் பண்ண போகிறோங்க. வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் ராமநாதபுரத்தை தாண்டி போகுதுங்க நம்ம வண்டிக்கு மண்டபத்துக்கு வரைக்கும் ஸ்டாப் கொடுக்கல, ராமநாதபுரத்தோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க 2.5 வருஷமாக. ஸோ அதுக்கப்புறம் பேண்டமிக் கூட இல்லைங்க. ஸோ அந்த மக்களே, மழை பட்டையை கிளப்புதுங்க. அப்பா, எதிர்பார்க்கவே இல்லைங்க. தெரியுதுங்களா? செமையாக இன்னைக்கு அமையன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க. அப்பா, எஸ், மண்டபத்துலேருந்து கிளம்பிடுச்சுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ரன்னுங்க. 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் பாம்பன் உள்ளே போகுதுங்க நம்ம கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். நம்ம இதுக்கப்புறம் பின்னாடி போட் மேலே போகிறோங்க. போட்டு இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்க்கு லக்கினே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே லேட் ஆகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் பாம்பன் ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ பாம்பன் போகும்போது கொஞ்சம் வெளிச்சமாகவே இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ஜாய் பண்ணுவாங்க. மற்ற நாள்லாம் செம்ம சீக்கிரமாக போயிடுவாங்க. ஸோ நம்ம இதுக்கப்புறம் போட் மேலில் கிளம்பி
அது கரெக்டாக 6:50க்கு வரும். நம்ம அதில் போய் சன்ரைஸில் பார்த்துட்டு பாம்பன் போகலாங்க. இந்த வண்டி கிளம்பிடுச்சு பாருங்கள். அப்படியே விடியலை பாருங்கள், சூப்பராக விடிஞ்சிருக்கு. சும்மா மழை பட்டையை கிளப்புதுங்க. எஸ், குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வண்டி ராமநாதபுரத்துலேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஆக்சுவலி போட் மெயில்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன வண்டின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, முக்காசி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், நம்ம சென்னை எக்மோர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகக்கூடிய போட் மெயில் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு மண்டபத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போக போகிறாங்க. இந்த கனெக்டிவிட்டி வந்து அஃபிஷியல் கனெக்டிவிட்டி இல்லை, நானாக தயாரிச்சது. பிகாஸ் நம்ம வண்டி நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரத்தில் போனோம்னா ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் போயிடும். நம்ம அந்த பாம்பனோட வியூ தெரியாதுங்க. அந்த சன்லைட் அந்த சன் அரைஸ் ஆகும்போது அதை பார்க்குறது வந்து ஒரு தனி கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் இது ஒரு சின்ன பிளான். நான் இங்கே வந்து வெயிட்டிங் ஹால்லாம் போய் பார்த்தேன். சூப்பராக பல்லு விளக்கி எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சூப்பராக ரெடி ஆகி வந்துட்டேன். நம்ம அங்கே போய் தேடுறதுக்கு இங்கேயே ஒரு சூப்பரான விஷயங்க. ஸோ அதனால் நான் இங்கேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு மணி நேரம் ஃபோனும் சார்ஜ் போட்டு விட்டேன். ஸோ வண்டி வரட்டும், அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஃபீலாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலி இப்போ வரைக்கும் நான் ராமேஸ்வரம் பாம்பன் பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணதில்லை ட்ரெயினில். பார்ப்போம் இந்த வர்டிகல் புது பிரிட்ஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. ஸோ கோயம்புத்தூர் மக்களே, இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் டியூஸ்டே மட்டும்தான் இருக்கு. பட் இந்த சென்னை எக்மோர் டு ராமேஸ்வரம் வண்டி ரெகுலரா டெய்லியுமே இருக்குங்க. கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் அண்டர்சர் டிக்கெட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க இங்கிருந்து மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு டிக்கெட் எடுக்க வேணாங்க. அதான் மெயின் விஷயம். நம்ம கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸும் இதான் இந்த போட் மெயில் எக்ஸ்பிரஸ் பிளஸ் கேட்டகரி தான். ஸோ டிக்கெட் எடுக்க வேணாம். ஸோ கோயம்புத்தூர் மக்களே தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ்ல வந்து மண்டபத்தில் இறங்கிட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா போட் மெயில்ல மார்னிங் வியூ ஆஃப் பாம்பனை பார்க்கலாங்க. மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான லக்குங்க. நம்ம இனாகரேஷன் அப்ப ட்ரை கலர் லோக்கோ வந்துச்சுலங்க, அந்த வண்டி தான் நம்ம போட் மேல கப்பல் பண்ணி புல் பண்ணிட்டு வருதுங்க. பாப்போம் வாங்க. WDP 4D தாங்க, ஜியோசிக் லோக்கோ செட். சுத்தம் புதிய லோக்கோங்க. நம்ம இந்த கோச்ல ஏறிலாங்க, யாருமே இல்லைங்க. ஃப்ரெண்ட் போகணும், வாங்க வாங்க போகலாம். எஸ், மண்டபத்துலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போக போகிறோம். குட்டி செட் தான், பட் ரொம்ப எமோஷனலுங்க. 2.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் போகிறேன். பார்க்கலாம் எப்படி அமைய போகுதுன்னு பார்ப்போங்க. நான் ஆக்சுவலி கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ்லேயே போயிருந்தோம்னா நைட் வியூ தான் கிடச்சிருக்கும், அந்த ஒரு பிரைட் வியூ கிடைக்காது. ஸோ இப்போ வந்து ஆரம்பிக்கலாங்க. சின்ன ஸ்டெப்பு, ஆனால் ரொம்ப எமோஷனுங்க. அப்படியே மழையும் மெதுவாக வருதுங்க. எஸ் மக்களே, பாம்பன் பாம்பன் வந்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நான் எதுவுமே பேச போகிறதில்ல, நீங்கள் கேளுங்க என்ன நடக்குதுன்னு மட்டும். வாவ், பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதுதாங்க அந்த பழைய பிரிட்ஜு. கரெக்டாக கிராஸ் பண்ணும் போதே மழை வருதுங்க. செம பயமா இருக்குங்க, செமையா பயமா இருக்குங்க எனக்கெல்லாம். ஐயோ,
வாவ், வேற லெவலுங்க. செம செம செம. காண்ட் எக்ஸ்பிளைன் இன் ஒன் வேர்டுங்க. ஜஸ்ட் கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாதுங்க. மக்களே, வாவ் வாவ் வாவ், வேற லெவலில் இருந்துச்சுங்க. எனக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சோ அதே அளவுக்கு அவ்வளோ பயம் இருந்துச்சு. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறனாலையோ இல்லை ஃபோன் எடுத்துகிட்டு பக்கத்தில் போகிறனாலையோ என்னன்னே தெரியலங்க, அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஆனால் ட்ராவல் பண்ணி முடிச்சோடனே அந்த கேர்வ் வருது பாருங்க, அதை பார்க்கும்போது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. மழை வேறு வருது. அப்போ ஆம்புலன்ஸ் ஸ்டேஷனில் இருக்கோங்க. நீ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ராமேஸ்வரம் தாங்க. என் கண்ணில் தண்ணி வர அளவுக்கு எமோஷனுங்க. அப்படி இருக்கு. ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் இன் வேர்டுங்க. வார்த்தையில சொல்ல முடியல இதெல்லாம். பா, கொடிட் காட்டிட்டாங்க, அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. வண்டி ஸ்பீடு பட்டையை கிளப்புதுங்க. மக்களே, என்ன ஒரு தரிசனம் பார்த்துக்கோங்க. எத்தனை லோக்கோ, எத்தனை டீசல் லோக்கோ, லோக்கோன்னு சொல்லக்கூடாது, டீசல் லோக்கோ. அம்புட்டு தரிசனங்க. இது நம்ம வண்டி தாங்க. நம்ம காலையில் வந்த கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். தாம்பரம் ராமேஸ்வரம். எஸ், ஷார்ப்பாக 8 மணிக்கு நம்ம ராமேஸ்வரம் ஐலாண்டில் கால் வச்சாச்சுங்க. ராமேஸ்வரம் முன்னாடி நம்ம லோக்கோவை பார்த்துட்டு வந்துடலாங்க. ட்ரை கலர் லோக்கோ, டீசல் லோக்கோ, வேறு லெவலுங்க. மக்களே, இந்த நார்த் இந்தியன்ஸ்க்கெல்லாம் செம தைரியம் தாங்க. அவர் ராஜஸ்தான்லேருந்து வந்தார், தைரியமாக நின்று பேசிகிட்டு இருக்காருங்க. எஸ் மக்களே, ஃபைனலாக 8 o'clock நம்ம ராமேஸ்வரம் ரீச் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இப்படி கூட நம்ம பாம்பேனை ரசிச்சுட்டு வரலாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இல்லைனா ரெகுலராக பாம்பேன் நம்ம கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸில் 5:30க்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் போகும்போது நம்ம தாம்பரம் ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா இங்கே ஈவினிங் 4 மணிக்கு கிளம்பிது. ஸோ அதுவும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் போதே கவர் பண்ணிடுங்க. பட் நம்ம வண்டி கிளம்புறது கொஞ்சம் நைட்டில் தான் கிளம்பும். ஸோ அதுவும் தெரியாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆனால் ஒரு சூப்பரான ஜேர்னி மீட் பண்ணலாம். டாடா. ஒரு எமோஷனல் 2025ல ஒரு எமோஷனான மூமெண்ட் தாங்க இன்னைக்கு.